வணக்கம் உறவுகளே, இனிய மாலை வணக்கம். பாருங்க, மழை டொம்மு டொம்மு டொம்முன்னு அடித்து ஊற்றுற மாதிரி என்ன உருட்டுது பாருங்க. ஆனால் உருட்டிக்கிட்டு தான் இருக்குது, மழையை காணோம். கிடுமுடு 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 டம்மு 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 கிடுமுடு கிடுமுடு சவுண்டு கேட்குதான். இது பூரா டம்மு டம்முன்னு இடி இடிக்கிற சவுண்டு தான் கேட்குது. நானும் மழை வரும்னு பார்த்துக்கிட்டு தான் இதெல்லாம் விதைச்சி விட்டேன். சரி, மழை வர்ற மாதிரி தெரியல. என்ன வச்சுருக்குன்னா தக்க பூண்டை வச்சுருக்குது. நேற்று மழை வரும்னு எதிர்பார்த்தோம், 5-6 துளியோடு போயிடுச்சு. அதுக்கு தான் சரி, இன்றைக்கி மழையும் வராது ஒன்றும் வராது, தண்ணியை பாய்ச்சி விடுவோம் அப்படின்ட்டு இதை போட்டு விட்டு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குது. நெருக்கி பாய்ஞ்சிட்டுன்னு கொஞ்சம் பாயணும். அப்படியே ஒவ்வொரு வயலாக பாய்ச்சி விடுவோம். ஏன்னா இப்போ தண்ணி விட்டால் தான் அந்த தக்க பூண்டு முளைக்கு. நேற்று தான் விதைச்சி விட்டோம். அதனால் மழை வரும்னு பார்த்தா மழை வரல. எதுவும் தண்ணி போட்டு விட்ருக்குது, தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ உருட்டுறாங்க, டங் 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 குடு 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 குடான்னு உருட்டுன்னு உருட்டுறாங்க. அப்படியே வந்து அடித்து ஊற்றுற மாதிரி. இந்த மழை இறங்கி பெய்யுது, ஆனால் அது எங்கே பெய்யுதுன்னு தெரியல. ஏன்னா டம்மு டம்முன்னு சவுண்டு மட்டும் கேட்குது. பக்கமாக பெய்யுற மாதிரி தான் இருக்குது. சரி, எப்படி கரு 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 கருன்னு இருக்குது பாருங்க. நல்லா கருன்னு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஏறேன்னு ஏறி என்ன பண்ணுறது, இருக்கிறதுக்கு அடித்து ஊற்றுனா ஒரு அரை மணி நேரம் நின்னால் போதும், எல்லாம் ரம்பி போயிடும். கம்மா குட்டை ஏரிங்கிறது எல்லாம் ரம்பிடும். வானம் மின்னுது, டிம்மிங்குது. ஆனால் மழை உளுந்த பாடு இல்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் 5-6 துள்ளி டிம்முன்னு படப்படாங்கும். அவ்வளோதான். எல்லாமே தக்க பூண்டு விதைச்சி வச்சுருக்குது. இன்னும் 30 நாளில் மறுபடியும் இப்போ ஈரம் பாய்ச்சோம்னா தான் 30 நாளில் மடக்கி நடணும்ல. மடக்கி உழவு ஓட்டி சேறு குழப்பி, அதுக்கு தான் சரி போ தண்ணியை பாய்ச்சி விடுவோம் அப்படின்ட்டு தண்ணி வாங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாய்ச்சினா போதும், அடுத்த வயலுக்கு திருப்பி போடலாம். அது மானம் மழை வர மாதிரி பயம் காட்டுறாங்க. நான் தான் வரட்டும், வரும்போது மோட்டர் ஆஃப் பண்ணுவோம். இதுதான் மல்லி, குண்டு மல்லி போட்டிருக்குது. இதுக்கு களை எடுக்கணும், வெட்டி கட்டணும். வெட்டி கட்டுறதுல இன்னும் வெட்டி கட்டலை, களை ஓட்டி விட்டதோடு சரி. குண்டு மல்லி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எல்லாமே தான் 1-2 இருக்கிற மொட்டை பதம் பிடுங்கி கொண்டு வச்சுருக்குறேன். நாளைக்கு தான் கொண்டு போகணும் காலையில். எல்லாமே மல்லி தான், உங்களுக்கு தெரியுதான், லைனாக தெரியும் பாருங்கள். எல்லாமே குண்டு மல்லி எல்லாம் புல் மண்டி போச்சு. இந்த ஒரு 2 மழை பெஞ்சில்ல, அதில் புல் மண்டிடுச்சு. நல்லா தெரியுது, லைன் தெரியுது பாருங்கள். எல்லாமே குண்டு மல்லி தான். புல் இருக்குது, அதுதான் புல்லை சுற்றி வர்றது ரவுண்டாக எடுத்து விட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் களைக்கொல்லி அடிச்சு விடுவோம். பார்ப்போம், வெட்ட வந்துக்கிட்டே இருக்கிறேங்க. அதனால் களைக்கொல்லி அடித்து பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். கடையில் அடித்து விடலான்னு சொன்னாங்க. அதுதான் சரி, அடித்து விடுவோம். களைக்கொல்லியை அடித்து விட்டு பார்ப்போம். பாருங்கள், சவுண்டு கேட்குதா?
கட்டமுடா 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 டம்மட்டா அவ்வளோதான். அப்படியே போயிடுச்சு. நான் சொல்லலைங்க மழை வராது. அப்படியே விரட்டுறது தான். இதாக வரேன்னு விரட்டுறது தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஜோலி சுத்தம். பாருங்க, அங்கிட்டு கிழக்க தான் போகுது. கிழக்க தான் போகுது. சவுண்டு மட்டும் டம்முன்னு சவுண்டு மட்டும் இருக்குது. என்கிட்ட போய் அடித்து வரட்டும். வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் போகட்டும். வரும்போது வரட்டும், பார்ப்போம். எப்படி இருந்தாலும் வந்தீங்கன்னு ஆகணும். பாருங்க, எல்லாம் இப்போ தான் ஓட்டி விட்டு எடுத்து கட்டணும். ஒரு 2 தண்ணி பாய்ச்சிருக்குது. அதுக்குள்ளே இடையில கொஞ்சம் மழை விழுந்ததில் இவ்வளோ களை பண்ணி வச்சு. எங்கிட்டு களையை ஒழிக்கிறது? களை ஒழிக்கிறதுக்கே வேலைக்கு ஆகாது. அதனால் பார்த்துட்டு அடித்து விட்ருவோம். களைக்கொல்லி என்ன ஆகுது? எப்படின்னாக்கா சாக்கை போட்டு மூடிக்கிறது தான். ஒவ்வொரு லைனுக்கும் சாக்கை போட்டு மூடி விட்டு அடிச்சுட்டு ஒவ்வொரு பாத்தியாக அடித்து விடுவோம். அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் ஒரு மாதத்துக்கு புல் வராது. வைக்கிற எரு, மருந்து, உரம், இன்னும் உரமெல்லாம் வைக்கல. எரு வைக்கிறதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா அந்த புல் எல்லாம் தின்ட்டு போயிடும். மின்னுது. ஆனால் டம்முன்னு சவுண்டு கேட்குது. வரல, போயிடுச்சு. கிழக்க போயிடுச்சு மழை. விரட்டுருக்கான். கிடாமுடாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம பெரியநாயகி சேனலை லைக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்றி. ஒரு 2-3 நாளாக சரியாக வீடியோ போடல, ஷார்ட்ஸும் போடல. இடையில வேலையாக போச்சு. இன்றைக்கும் போட்டிருக்கோம். அதுதான் சரி, இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். மல்லிகைப்பூ செடியை அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூ செடி எடுத்தேன். அப்புறம் அதுக்குள்ளே வானம் விரட்டிட்டு இருக்குது. அதையும் சரி போட்டு விடுவோம். அடங்காமல் டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. அடங்கவே இல்லை பாருங்க. அதுதான் அப்புறம் இது ஒரு வீடியோ போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு விட்டாச்சு. பாருங்கள், பார்த்துக்கிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ செடியெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். களை சுத்தமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். என்னத்தை பண்ணாலும் களை வந்து மண்டுதே. அதுதான் களைக்கோழி அடிச்சு விட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் லைனாக நல்லா தான் இருக்குது. என்ன 9 மாதம் ஆகுது. 9 மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ அகலம் வந்திருக்குது. ஓகே, எதுவுமே உரங்கிறோம் எதுவுமே கொடுக்கல. மருந்து இப்போ தான் ஒரே ஒரு மருந்து அடிச்சிருக்குது. பூ எல்லாம் பெருசாக இல்லைன்னு மொக்கு பெருசாக இல்லைன்னு சொன்னதுனால சரி போயிட்டு சொல்லி மருந்து வாங்கி கொண்டு வந்து அடித்து விட்டேன். ஒரு 4 நாள் ஆகுது. மருந்து அடித்து விட்டதுலேருந்து பூ மொக்கு நல்லா பெருசாக இருக்குது சொன்ன மாதிரி. இப்போ எல்லாம் விரும்பி வாங்குறாங்க. பார்ப்போம், அதுவும் நல்லதான். மருந்து அடிக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். அதை அடித்தா தான் ஆகுது. ஓகே, எல்லோருக்கும் திரும்பவும் இனிய மாலை வணக்கம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி வீடியோ போடுறதில் ஒன்றும் எனக்கு புரியல, இல்லை போட்டிருக்கிறேன். இந்த சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன வழி, அது கொஞ்சம் எனக்கு சொல்லி விடுங்க. மானிட்டேஷன் பண்ணுவீங்களா? சேனல் மானிட்டேஷன் ஆகிருக்கணும். எனக்கு ஆகலை. ஹவர்ஸு போக மாட்டேங்குது வீடியோ. என்ன காரணம்? ஹவர்ஸு போகிறதுக்கு ஹவர்ஸ் வர்றதுக்கு என்ன வழி, அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா காற்றடிக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. எங்கேயோ மழை பெஞ்சு எங்கேயோ காற்றடிக்குதுன்றாங்களே,
அது மாதிரி எங்கேயோ மழை பெஞ்சு எங்கேயோ காற்றடிக்குது. ஐஸ் மாதிரி நல்லா சின்ன 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 காற்று வருது, ஏசி மாதிரி. ஓகே, நன்றி, வணக்கம் உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனக்கு கொஞ்சம் நான் கேட்டிருக்கிறது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.